ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம T20 வேர்ல்ட் கப்போட லீக் ஸ்டேஜஸ் மேட்சஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது செமிஃபைனல்ஸ் வந்துருச்சு. அதில் வந்து ஒருத்தன் அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஆமாம், பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனேன், மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு கடைசியில் மாவுக்கட்டு பரம்பரை ஆக்கி விட்டாங்களேடா உடனே. அது மாதிரி என்ன பேச்சு, நாங்கள் வந்து இந்தியா ஒன்றா ஈஸியாக வின் பண்ணிடுவோம் ஆய்வுன்னு. ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா என்ன ஆஸ்திரேலியா? ஆமாம், எல்லாவனே அடித்து பற்றியாச்சு. ஆமாம், ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ உள்ளே வந்துட்டாங்க. ஆஸ்திரேலியாவை தாண்டி ஆப்கானிஸ்தான் உள்ள வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ராஷித் கான் கூட சொல்லிருந்தாரு, பிரெயின் லாராவை தவிர்த்து யாருமே வந்து எங்களை பேக் பண்ணல, யாருமே வந்து சொல்லலை இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்துடுவாங்க, டாப் 4 ஆப்கானிஸ்தான் யாருமே பிக் பண்ணல. ரஷித் கான் வந்து சொன்னாராம் இந்த மாதிரி பிரெயின் லாரா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நாங்கள் உங்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் உங்களை டிஃபன் நீங்கள் சொன்னதை வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அதை தான் இப்போ பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய பெரிய விஷயம் தான் அது. ஏன்னா ஆஸ்திரேலியா பீட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு பிக் டோர்னமெண்ட் டீமு. அவங்க மற்ற ஐசிசி டோர்னமெண்ட்க்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அந்த இதில் கரெக்டாக ரீக்ரூப் பண்ணி வந்துடுவாங்க. அவங்கள பீட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான். அதை தவிர்த்து அதுக்கப்புறம் பங்களாதேஷ் கூட ரொம்ப ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்சில் அதையும் வின் பண்ணி வந்தாங்க. ஒரு ஆப்கானிஸ்தான் மூமெண்ட்டில் இது வந்து ஒரு ஆல்ரெடி அவங்க ஒரு எழுச்சி அடைஞ்சிட்டு தான் வர்றாங்க. இது இன்னும் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பூஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வின்னு, இந்த செமிஃபைனல் ஸ்பாட்டு. ஓகே, அவங்க செமிஃபைனலில் யாரை இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ப்ரிவியூ. செமிஃபைனல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் தான் செமிஃபைனலு. டிஎன்டியில் நடக்குது. அதுதான் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோவில் உள்ள, ஐயோ அது வரமாட்டேங்க, அதனால் டொபாக்கோவோ ஏதோ ஒன்று. ஆமாம், அதான் டிஎன்டின்னு வச்சுக்கோங்க. நம்ம அது தெரியும், பேரெலாம் தெரியும், அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த இதில் வந்து ஒரு பிரெயின் லாரா கிரிக்கெட் ஸ்டேடியம், அங்கே தான் மேட்ச் நடக்குது. ஓகே, இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு வென்யூ எப்படி மழை வருமா? மழை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த இதுலேயுமே. மழை இன்கேஸ் வந்தால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. பட் இதில் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. செமிஃபைனலில் வந்துட்டு இவங்க ஃபஸ்ட்டு செமிஃபைனலுக்கு வந்து ஒரு ரிசர்வ் டே இருக்குது. அன்னைக்கு வாஷ் அவுட் ஆனால் கூட மறுநாள் வந்து ஒரு 190 மினிட்ஸு அவங்க வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டே ஒரு 60 மினிட்ஸ் ப்ளஸ் அடுத்த டே ஒரு 190 மினிட்ஸு இது அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு மேட்ச் 11:30 முடியுதுன்னு வைங்களேன், 12:30 வரையா மேட்ச் நடந்துக்கலாம் வித் ஃபுல் 20 ஓவர்ஸோட. ட்ரங்கேட்டட் கேம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடத்திக்கலாம். இன்கேஸ் அடுத்த நாள் வந்து ஒரு 3 hours 10 minutes வந்து மேட்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, ரிசர்வ் டே இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்காவை அடிச்சுட்டு அவங்க வந்து ஃபைனல் போகணும், அதுதான் என்னோடய ஆசை. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான் அவங்க போகிறது. ஸோ அவங்க போவாங்க என்ன சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் பிச்சு அந்த வென்யூ, நம்ம சொன்ன மாதிரி வென்யூவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், வென்யூ வந்து ரொம்ப அது ஆவரேஜ் ஸ்கோரை பாருங்களேன். T20 ஆவரேஜ் ஸ்கோர், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 90, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 89. ஸோ கண்டிப்பாக ஒரு பவுலர்ஸோட ஒரு கேம் தான். பவுலர்ஸ் கேமாக இருந்தால் எந்த டீம் டாப்பில் வரும்னு கேட்டால், எனக்கு கேட்டால் சவுத் ஆஃப்ரிக்கா தான், தே வில் கம் அவுட் ஆன் டாப்பு. பட் இவங்ககிட்ட ஒரு ட்ரையோ இருக்குது ஆப்கானிஸ்தான் கிட்ட. ராஷித் கான், நூர் அகமது ப்ளஸ் இவங்க யார், முகமது நாபி, இவங்கெல்லாம் தான் இவங்க ஒரு பெரிய ஒரு நல்ல பவுலர். எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா டாப்பில் வந்து சொன்னது தப்பு தான் நினைக்கிறேன். 2 டீமே ஒரு பயங்கர டஃப்பாக தான் போகும். ஏன்னா இவங்க ஆப்கானிஸ்தான் கிட்டே நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. குல்பதீன் நைப், இவங்க 3 பேர் ப்ளஸ் யார், ஃபசல் ஃபருக்கி லீடிங் விக்கெட் டேக்கர் அவர் தான். நவீன் அல்கக்கு 13 விக்கெட்ஸு இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க சைடு பார்த்தீங்கன்னா ரபாடா ஒரு 13 விக்கெட்ஸு, நோக்கியா ஒரு 11 விக்கெட்ஸு, கேஎல் மகாராஜும் நல்லா போட்டுறாரு, ஷம்ஜி இதை நல்லா போடுறாரு. ஸோ அந்த 5th பவுலர் பிளேஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போன மேட்ச் மார்க்கரம் வச்சு ஓட்டிட்டாங்க, இல்லை ஒட்டனில் பேட்மேனை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 5th பவுலர் மார்க் ஆன்சன் ஒருத்தர் இருக்கார். மார்க் ஆன்சனோட ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். ஸோ இதுதான் 2 டீம்லேயும் எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 11 சேஞ்சஸ் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி ஆப்கானிஸ்தானில் ஒரு ஃபோர்ஸ்ட் சேஞ்ச் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரஹ்மானுல்லா குர்பாஸ்க்கு ஒரு அடிபட்டுருச்சு இந்த மேட்ச்சில். ஒரு கீப்பிங் பண்ண போனப்போ ஒரு முட்டியில் வாங்கிட்டார், பேடில் வச்சு. ஐயோ என்ன இன்றைக்கி ரொம்ப ரோல் ஆகுது, அது மாதிரி பேடில் வாங்குறதுக்கு பதிலாக முட்டியில் வாங்கிட்டார் பாலை. ஸோ அதில் நடக்கவே முடியலை. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ராட் வந்து அவரை அப்படியே தோல் மேலே தூக்கி வச்சுட்டு ரவுண்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு.
ரொம்ப எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் மூமெண்ட். ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு அழுதுட்டாங்க எல்லாம். ஒரு அங்கே கமெண்ட்ரி பண்ணல பார்க்கணுமே, பொமி பேங்குவா மட்டும் கத்திக்கிட்டு கிடந்தாப்புல பாவம். டாம் மோடியும் இன்னொரு பங்களாதேஷ் கமெண்டேட்டரும் இப்படியே இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறதே தெரியல. நம்ம கங்குலி அப்படி தான் இருந்தாப்புல 2019 செமிஃபைனல் அப்போ. ஸோ இதுதான் பிளேயிங் 11 சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. இப்போ அவங்க 2 டீம்லேயுமே வந்து பேட்டிங் ஆர்டர் பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட் ஃபார்மில் பார்க்குறப்போ ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் ஆர்டர் வந்து குர்பாஸ் இருந்தால் ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் ஆர்டர் வந்து நல்லா இருக்குது இவங்களை விட, சவுத் ஆஃப்ரிக்கா விட. அதான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ குர்பாஸை கழிச்சிட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு அவங்க ஒரு பிரச்சனை ஆப்கானிஸ்தானுக்கு. எனக்கு தெரிஞ்சு குர்பாஸ் வந்து அவரால் ஓட முடியலனா கூட ஒரு ஆஃப் ஃபிட்டாக இருந்தால் கூட அவர் ஆடி தான் ஆகணும். ஏன்னா அவருக்கு இதை விட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, அவங்க நேஷனுக்கு இதை விட ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்காது. ஸோ அவர் ஆஃப் ஃபிட்டாக இருந்தாலும் அவர் ஆடி தான் ஆகணும். ஸோ பார்ப்போம் ஆடுறாரா இல்லை என்ன ஓடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குர்பாஸ் ப்ளஸ் சத்ரான் அவங்க அடிக்கலாம் கூட ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அவங்க 2 பேத்துக்கும் நல்லா இருக்குது. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அவங்க 16 இயர்ஸ்லேருந்தே அவங்க 2 பேரும் ஒன்றா கிரிக்கெட் ஆடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பு, அந்த ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸு. இன்கேஸ் ரஹ்மானுல்லா குர்பாஸ் இல்லைன்னா அவர் பதிலாக சசாய் வருவார். சசாய் இருந்தால் சசாய் ஒரு நல்ல ஹிட்ரு. பட் நோக்கியா அவங்கெல்லாம் ஒரு ஷார்ட் பால் போட்டு கண்டிப்பாக சசாயை விக்கெட் எடுத்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ பட் அது தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க ஆப்கானிஸ்தான் இவங்க சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் பேட்டிங்கும் அங்கேயும் வந்து நல்ல ஒரு வீக்கான பேட்டிங் தான். டிகாக் ஃபார்ம் வந்து இந்த மில்லர் அடிக்கல. அதுக்கு முன்னாடி மில்லர் மட்டும் அடிச்சிட்டு இருந்தார். இப்போ டிகாக் மட்டும் அடிச்சிட்டு இருக்காரு. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அடிக்கல, கிளாசன் அடிக்கல, மார்க்கம் அடிக்கல, மில்லரும் இப்போ அடிக்கல, மார்க்கோ ஹான்சன் அடிக்கல, அங்கே யாருமே அடிக்கல. ஸோ அங்கே 2 பேட்ஸ்மேன் வந்து நல்லா ஆடினா தான் அவங்க வின் பண்ண முடியும். ஏன்னா எல்லா டைமும் அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட தப்பிச்ச மாதிரி தப்பிக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா இப்போ இந்தியா வந்து ஒரு க்ளோஸ் கேம்ஸோ இல்லை, எல்லாமே ஒரு பாகிஸ்தான் கேம் தவிர மற்ற எல்லாமே ஒரு கன்வின்சிங் விக்டரி தான் இந்தியாவுக்கு. பட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அப்படி இல்லை. சவுத் ஆஃப்ரிக்கா ஈவன் தோ தே ஆர் அன்டிஃபீட்டட். பட் அவங்க நிறைய க்ளோஸ் கேம்ஸ்லாம் வந்திருக்காங்க. நான் அடிக்கடி அதான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்களால எல்லா தடவையும் ஒரு கிணத்தை தாண்ட முடியாது. ஒரு தடவை கிணத்துக்குள்ளே விழுந்துருவாங்க கண்டிப்பாக. ஸோ அது செமிஃபைனலில் நடக்குமா? ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சோக்கிங்க்கு பேர் போனவங்க, அவங்க சோக் பண்ணுவாங்களா மறுபடியும், இல்லை அதை தாண்டி வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு மேட்டராக இருக்குது. ஸோ இதுதான் அவங்க பவுலிங் அட்டாக்கில் நாக்கியா அண்ட் ரபாடா பெரிய விஷயமா இருப்பாங்க. ஓகே, இதில் நம்ம ஒரு மேட்சப்ஸு, நம்ம ஒரு பேட்டில்ஸு யார் பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு ராஷித் கான் ஹென்ட்ரிக் கிளாசன் அடித்தானா அங்கே முடிஞ்சிச்சு கதை ஆப்கானிஸ்தானுக்கு. கிளாசன் ஆனால் பெரிய ஒரு ஃபார்மில் இல்லை. ஸோ ராஷித் கான் கிளாசன் அண்ட் மார்க்ரம், இது ஒரு மேட்சப்பு. அப்புறம் இவர் நம்ம அழியார் ரபாடா வர்சஸ் ரஹ்மானுல்லா குர்பாஸ் இருந்தால், இன்கேஸ் இருந்தால் ரபாடா வர்சஸ் ரஹ்மானுல்லா குர்பாஸ், அது ஒரு மேட்சப்பாக இருக்கும். ஆனால் அவங்க ஆப்கானிஸ்தான் மிடில் ஆர்டர்லேயும் ஒரு பெரிய இது இல்லை. நைபு அவங்கெல்லாம் வந்து ஒரு பயங்கரமாக அடிக்க மாட்டாங்க, நைபு நவிலாம். ஸோ அவங்க அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டம். ஸோ பார்ப்போம், அவங்க மிடில் ஆர்டரு பயங்கர டெஸ்ட்டுக்கு உள்ளாவாங்க இந்த மேட்ச்சில். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேட்சப்ஸ். வேறு எதுவும் பெருசாக மேட்சப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று இருக்குது. ஃபசல் ஃபரூக்கி வர்சஸ் இவங்க ஓப்பனர்ஸு, சவுத் ஆஃப்ரிக்கா ஓப்பனர்ஸு. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஆல்ரெடி ஃபார்மில் இல்லை. ஸோ அது ஒரு பெரிய இதாக இருக்கும். அதே மாதிரி நூர் அகமது வர்சஸ் மில்லர், இங்கிட்டு நோக்கியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மிடில் ஆர்டர். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பெரிய மேட்சப்பாக இருக்கும். இந்த மேட்ச்சில் வின்னிங் பர்சன்டேஜ் யாருக்கு அதிகமாக இருக்குது கிடையாது, எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அதிகமாக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஆனால் ரொம்ப ஒரு ஒன் சைடட் மேட்சாக போகுமானா எனக்கு தெரிஞ்சு அப்படி போகாது. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு 70%, ஆப்கானிஸ்தான் ஒரு 30% தான் வின்னிங் பர்சன்டேஜ். மேபி எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஆப்கானிஸ்தான் ஒரு இருக்கிற ஸ்பிரிட்டில் அந்த இது அவங்க அடித்து கூட உடைக்கலாம். பட் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணணும்னு தோணுது. ஆனால் மனசு வந்து ஆப்கானிஸ்தான் வின் பண்ணணும்னு ஆசைப்படுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கான் கமெண்ட் பண்ணுங்கள், ஆப்கானிஸ்தான் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு எதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க.